அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 92, வரைவின் மகளிர். குறள் எண் 912. பயன்தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன்தூக்கி நல்லா விடல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒருவனுக்கு உள்ள பொருளை அளந்தறிந்து அத்து எய்தும் துணையும் தம் பண்புடைமை சொல்லும் பண்பில்லாத மகளிரது ஒழுகலாற்றினை ஆராய்ந்தறிந்து அவரை பொருந்தாது விடுக என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? ஒருவனது பொருளை ஆராய்ந்து அறிந்து அதனை பெறுவதற்காக அவனிடம் இனிய சொற்களை பேசி பண்புள்ள பெண்களாக இருக்க வேண்டியவர் பண்பில்லாத பெண்ணாக மாறி அவனது பொருள்களை அபகரிக்க முயல்கிறார். இதை உணர்ந்து அவர் அந்த பெண்ணுடன் சேராதிருக்க வேண்டும் என்கிறார். உதாரணத்திற்கு நல்லா விளக்கமாகவே சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பெண் வாழ்ந்து வருகிறாள். அதே ஊரில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தரும் வாழ்ந்து வருகிறார். அந்த பெண் என்ன நினைக்கிறாள் என்றால், இந்த செல்வந்தரை பற்றி அறிந்து அவனுக்கு எவ்வளவு பொருள் இருக்கும் என்பதை ஆராய்ந்து அறிந்து அவனிடம் நாம் பெண்களுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு, அந்த பண்பையெல்லாம் விட்டுட்டு அந்த பொருளை மட்டும் அபகரிப்பதற்காக அவனுடன் அந்த செல்வந்தருடன் பழகிறார். அதற்கு அவன் சேராதிருக்க வேண்டும் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்துகிறார். என்ன அற்புதமான குறள்! அப்படி அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. எப்படியாவது ஒருத்தன் பிடிச்சிட்டு இப்போ இதுலேயே சிலப்பதிகாரத்தையே பார்த்துக்கிறோமே. கண்ணகியும் கோவலனும் அற்புதமாக வாழ்ந்து வந்தார்கள் திருமணம் செய்து. ஆனால் அவன் என்ன செய்கிறாங்க, மாதவியினுடைய அழகில் மயங்கி அவன் அப்படியே மாதவியிடம் சென்று தன்னுடைய பொருளையெல்லாம் அங்கே இழந்துவிட்டு, அவன் தோழிதான் அதற்கு காரணம். யாருடைய தோழி? மாதவியின் தோழிதான் காரணம். அதை இழந்துவிட்டு மறுபடியும் என்ன செய்கிறா, தன்னுடைய கணவனோடு வாழ்ந்து அவன் கோவலன் தன்னுடைய மனைவியுடன் வாழ்வோம் என்று வருகிறான். அவங்க ரெண்டு பேரும் அவர்களுடைய முதலிரவு காட்சிகளையே அற்புதமாக சிலப்பதிகாரத்தில் வர்ணனை உள்ளது. அதை சொல்லுவதற்கு இப்போது நேரம் இல்லை. சிலப்பதிகாரம் நமது ஐயா ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் அற்புதமாக சிலப்பதிகாரத்தை பற்றி அதுதான் அவருடைய யூடியூப்லாம் நீங்கள் பார்த்தீங்க, டெய்லி பாருங்கள் தயவுசெய்து. நான் நேற்று ஒரு யூடியூப் பார்த்தேன், அதை எழுதி அனுப்பியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 குறள். பேரறிஞர் அண்ணா எப்படி உலக தமிழ்ச்சங்க மாநாட்டிலே 6 குறள்களை பேசினாரோ அது மாதிரி 6 குறள்களை எடுத்துரைத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சர்வசாதாரணமான மனிதர், தமிழ் பேராசிரியர், திரைப்பட நடிகர், சின்னத்திரை நடிகர், பட்டிமன்ற நடுவர், அப்புறம் நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர். அந்த தலைவர் பொறுப்புக்கு அவர் ஏன் வந்தார் என்பது இப்போதுதான் நமக்கு தெரிகிறது. என்ன காரணம்னா, அவர் பேசும்போது நகைச்சுவையோடு பேசுகிறார். அந்த நகைச்சுவை ஒவ்வொன்றும் புதிதாக இருக்கு. பேசுனதையே சில நேரங்களில் தான் பேசுனதை பேசுவார். அவர் பெரும்பாலும் அவருடைய நகைச்சுவை புதிதாக இருக்கும். அற்புதமாக இருக்கு கேட்கறதுக்கு. நேற்று நான் கேட்டுக்கிட்டு இருக்கீழே சிரிச்சுக்கிட்டே இருந்தேங்க.
நேற்று அவருடைய யூடியூப்பை பார்த்து கேட்டுக்கிட்டு கீழே சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ என்ன ஆகுது, சும்மா தனியாக சிரிக்கிறேன். யாராவது பார்த்தா நல்லா மென்டலாக இருப்பானுன்னு நினச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு அவர் பேசிகிட்டு இருக்கையிலே சிரிப்பு வந்துகிட்டே இருக்கு. அந்த நகைச்சுவையோடு பேசக்கூடிய ஒரு திறன், ஆற்றல் அவரிடம் உண்டு. அதற்கு அவருடைய இறை வழிபாடு தான் காரணம் என்று நான் நினைக்கிறேன். மற்றவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ தெரியாது. திறமை ஒரு பக்கம், அதே சமயத்தில் இறை வழிபாடும் ஒரு பக்கம். அதற்கடுத்து இதை இந்த பயன்தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன்தூக்கி நல்லா விடல், இந்த குறளை விட்டு வருவோம். அடுத்து ஒரு குறளையும் பார்ப்போம். அதாவது அதிகாரம் 39 இறைமாட்சியில் குறள் எண் 388, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நீதிமுறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று தனியே கருதப்படுவான் என்கிறார். இது அப்போது மன்னராட்சியில் இருக்கும்போது, ஏன்னா தெய்வப்புலவர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் அல்லவா, அப்போது மன்னராட்சி தானே. இப்போது நடப்பது மக்களாட்சி. மக்களாட்சியில் என்னை பொறுத்தவரை, நான் மற்றவங்களை சொல்ல விரும்பலைங்க, என்னுடைய நினைவிற்கு எட்டியதை நான் சொல்கிறேன். 1967 நமது பேரறிஞர் அண்ணா பொறுப்பேற்று வந்தார். அவர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம் என்று சொன்னார்கள். 3 படி அரிசி கொடுக்க முடியாது, ரூபாய்க்கு 1 படி அரிசி அப்போ கொடுக்க ஏற்பாடு செய்தார். அதற்கடுத்து முக்கியமானது என்னென்னா, இளைஞர்களுக்கு நான் நிச்சயமாக வேலைவாய்ப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் முதலில் எல்லாம் பர்டிகுலர்ஸ் எடுக்கிறாங்க, அதாவது சேகரிக்கிறாங்க. என்ன சேகரிக்கிறாங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பூரா எடுத்து அவங்களுக்கு பூராமே உத்தரவு வழங்கிறார். சும்மா, அதாவது கன்சாலிடேட்டட் பேன்னு சொல்லுவாங்க, ஒட்டுமொத்த ஒரு பே கொடுக்கறது. அதாவது இந்த எங்களுக்கு இப்போ நாங்கள் வேலை பார்க்கும்போது இந்த பே டிஏ அப்படிலாம் இருக்கும்போது அதுலாம் இல்லாமல் ஒட்டுமொத்தமான கன்சாலிடேட்டட் பே அப்படின்னு ஒன்றை வரையறுத்து அவங்களுக்கு சில வேலைகளை கொடுத்து அவர் ஒரு ஆர்டர் போட்டார். அந்த ஆர்டர் பிரகாரம் கிட்டத்தட்ட 33 வயசு வந்தவர்களுக்கு தான் வேலை நிறையா கிடச்சிச்சு. அதுவரை வேலை இல்லாமல் இருக்காங்க அந்த பட்டதாரிகள்லாம். அந்த இளைஞர் அணி, அதுக்கு பேர் இளைஞர் அணி. இளைஞர் அணி என்ற ஒன்றை உருவாக்கி அவர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு அளித்தார் என்றால், அதற்கு பிறகுதான் அவர்கள் திருமணமே செய்தார்கள். திருமணம் செய்து, எனக்கு தெரிந்த என் மைத்துனர் சொந்த ஊர் இடையாங்குடி பக்கத்துலங்க, ஆனால் இப்போ இருக்கிற சிவங்க, அவர் செக்ரட்டரியேட் வேலை பார்த்தார். இப்படி ஒருத்தர் இப்போ என் கூடவே வேலை பார்த்தார் ஒரு ஆள். எங்கள் டுவாட் போர்ட்லேயே ஒருத்தர் பேர் முத்துராமலிங்கம். இப்போ நான் அவர் இல்லை, அவர் இறந்து விட்டார். அவர் என் கூடவே உட்தடிக்கை பிரிக்கையே வேலை பார்த்தார். அவர் இளைஞரணி. இப்படி இளைஞரணியைச் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அவங்கள பூரா அப்புறம் மொத்தமாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமா பிரித்து போட்டாங்க. ஃபார்மாலிட்டிக்கு ஒரு எக்ஸாம் வச்சு பிரித்து போட்டாங்க. எத்தனை பேர் இப்போ என் மைத்துனரே வைத்து கொடுங்கள். அதற்கப்புறம் தான் அவர் கல்யாணமே பண்ணார். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம்தான் அவர் வாழ்க்கையே நடைபெற்றது. பாருங்கள், அறிஞர் அண்ணா இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் என்னங்க நடந்திருக்கும் சிந்திச்சு பாருங்கள் நீங்கள். அப்போ அவருடைய ஆட்சி காலத்தை நான் தமிழகத்தினுடைய பொற்காலம் என்றே சொல்கிறேன். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் பரவாயில்லை, நான் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. உண்மையிலே பேரறிஞர் அண்ணா காலம் இந்த தமிழகத்தினுடைய வரலாற்றிலே பொற்காலம் என்றால் மறக்க முடியாத உண்மை. என்னை பொறுத்தவரை அந்தளவுக்கு அற்புதமான மனிதருங்க அவர். ஆனால் நம்மளுக்கு இறைவன் அவரை இன்னும் ஒரு 3 வருஷம் கொடுத்துருந்தாருன்னா அப்போ இதை விட அவர் என்னென்ன சொன்னாரோ அதை பூரா நிறைவேற்றிருப்பார். சரி, அதை பற்றி இப்போ நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், அதாவது சொன்ன வாக்குறுதியிலே ஒவ்வொன்றா நிறைவேற்றினார் அந்த முதலமைச்சர்.
பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவரை மறக்கவே முடியாதுங்க. நல்லா நீங்கள் இளைஞரணி வேலை பார்த்தவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. அவர் இல்லைன்னா நாங்கள் வேலைக்கே வந்திருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கை கிராமத்திலேயே விவசாயம் செய்ய வேண்டிய சூழ்நிலை, இல்லை வேறு ஏதாவது கடை வச்சு எப்படியோ வேறு வாழ்க்கை. ஆனால் அரசாங்க வேலைக்கு வந்திருக்க முடியாது அவர் இல்லைன்னா. அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்காவிட்டால் நிச்சயமாக அவர்களுடைய நிலை பரிதாபத்திற்குரியது. அதைத்தான் சொல்லுகிறேன். அதனால தான் தெய்வப்புலவர் சொன்னார்ல, நீ அதாவது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். அதுதான் அவர் செய்த திருக்குறளில் சொல்லியிருக்காரு. அப்போ மன்னராட்சி, இப்போது மக்களாட்சி. அதையும் சொல்லிவிட்டேன். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.